ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டை வெரைட்டி, அதாவது ஒன்றுலேயும் வந்து ஒரே மின்ட்டில் ஒரே இயரில் ஒரே காயினில் டை வெரைட்டி காயின்ஸ் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி காயின்ஸ் தான் நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் போடுறேன். சேல்ஸுக்கும் கொடுத்துருக்கேன். வாங்க ஒரு காயினாக பார்க்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 செட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு செட்டில் மட்டும் 3 காயின், அதாவது நிக்கல் பிராஸில் 5 ரூபாய் காயின் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் 3 டைப் இருக்கும். சரிங்களா? ஸோ முதல்ல ஒரு காயினாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2010 இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு கீழே கோடு இருக்காது. இது வந்து மியூல் காயின். அது மியூல் காயின்னா டை வெரைட்டி காயின் சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் காயின். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து வித்தியாசம் இருக்கும் இந்த காயினில். இது வந்து 2010 மும்பை மின்ட்டு, ரெண்டுமே மும்பை மின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த கேப். ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? இது ஒரு டைப்பு, இது ஒரு செட்டு. அப்புறம் அதே 2009, அதாவது நிக்கல் பிராஸில் 2009 பார்த்திங்கன்னா இந்த 9க்கும் இந்த 9க்கும் வித்தியாசம் இருக்கும். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அதோட கொஞ்சம் இந்த வளைவு கம்மியாக இருக்கும். பட் இந்த இதில் நல்லா வளைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசம். அதுக்கப்புறம் இந்த கேப் இருக்கு இல்லையா, இதே தான் கேப் இதில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2005 ₹1 5 இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். இந்த 5ம் இந்த 5ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே ஹைதராபாத் மின்ட்டு தான். ஸோ இது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி, அதாவது ப்ளஸ்ஸு வந்து இது வந்து கிராஸில் இருக்கும், இது வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு செட்டு. இது பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலே பார்த்திங்கன்னா மியூல் காயின். அதாவது இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே மும்பை மின்ட்டு தான். நார்மல் காயின் இதுவும் இருக்கும். இது வந்து நார்மல் காயின். சரிங்களா? இது வந்து மியூல் காயின். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம வந்து அப்பர்ஸ் பார்க்கலாம். அப்பர்ஸில் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இது வந்து நார்மல் காயின் இப்படி தான் இருக்கும். பட் இதில் பார்த்திங்களா லைனே வந்து லைன் டைப்பே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா திக்காக இருக்கா? நல்லா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 இந்த இடத்துல பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இது வந்து நல்லா குண்டாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் சத்தியமேவ ஜெயத்தே இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கும் இருக்கும் அந்த கேப் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது நார்மல் காயினில் அதிகமாக இருக்குது. இதுதான் நார்மல் காயின். சரிங்களா? ஸோ இது வந்து மியூல் காயின். இந்த மாதிரி இது ஒரு செட்டு. இதே மாதிரி தான் 2 ரூபாயில் 2005 கல்கட்டா மின்ட்டு. இதுலேயும் அப்படி தான் இருக்கும். இந்த 5க்கும் இந்த 5க்கும் வித்தியாசம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கேப்பு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். ஆனால் அது வந்து ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு இது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து 2 rupees மேப் காயினில் இது வந்து ஒரு இந்த மின்ட்டு, அதாவது ஃபாரின் மின்ட்டு. இந்த கேப்பை பார்த்திங்களா 2000 வருஷத்துக்கு கீழே இந்த மின்ட்டு மார்க்குக்கு கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இதில் வந்து அதிகமாக இருக்கும். ஒரே இது தான், அதாவது ஒரே மின்ட்டு காயின் தான், ஒரே ஃபாரின் மின்ட்டு காயின் தான். ஸோ அந்த கேப்பை பார்த்திங்களா. அதே மாதிரி இந்த ஃப்ளாக் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாக் பார்த்திங்களா இந்த இடத்துல அந்த நல்ல அந்த அசோகா சக்கரம் இருக்கு இல்லையா, அது எப்படி நல்ல ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நல்ல அந்த ஃப்ளாக் வந்து குண்டாக தெரியும், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். பட் இதில் வந்து லென்த்தியாக இருக்கும், ஏதோ ஸ்ப்ளிட் ஆன மாதிரி இந்த இடத்துல. இது பாருங்கள், இது வந்து அப்படியே ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு செட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து 1965 இதில் பார்த்திங்கன்னா 9 இருக்கு இல்லையா, 9ல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதுக்கும் இந்த காயினுக்கும் இந்த 9 வந்து கொஞ்சம் கேப், அதாவது ரொம்ப வளைவு இல்லாமல் 1க்கும் 9க்கும் கேப் அதிகமாக இருக்கும். பட் இந்த காயினில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 9 வளைஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 1க்கும் 9க்கும் கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
ஸோ இது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3, அதாவது இதில் பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்கும். லைன் டைப்பு 2009 தான் எல்லாமே. இந்த 3மே 2009. ஹைட்ராபாத் மின்ட்டு தான். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த 9 வந்து இந்த காயினில் வந்து நல்லா வளைஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த 2 காயின்லாம் அப்படி இருக்காது. இது ஒரு டைப் ஆஃப் காயின். சரிங்களா? இதே ஹைட்ராபாத் மின்ட்டு தான் 2009. ஆண்டா இதே மாதிரி இந்த காயினில் என்னென்னா, இந்த 2 காயின்லேயும் லைன் டைப்பு பார்த்திங்களா, இது வந்து அப்படியே கொஞ்சம் செஸ்ட்டு அமுங்கின மாதிரி இருக்கும். இது தூக்கலாக இருக்கும். இது பார்த்திங்களா, இது இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்திங்களா, நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இந்த இந்தியா ஃபாண்ட் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா நல்ல கேப் விட்டு தின்னாக இருக்கும். பட் இதுக்கு அப்படி இருக்காது, திக்காக இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே 2009 ஹைட்ராபாத் மின்ட்லேயே 3 டைப் இருக்கும் காயின். ஸோ இது ஒரு செட்டு. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 8 செட்டு. சரிங்களா? 1 2 3 4 5 6 7, இது 1 8, மொத்தமாக 8 செட்டு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக பார்த்திங்கன்னா 8 செட்டு வரும். சரிங்களா? இந்த 8 செட்டு சேர்த்து நான் ரேட்டு சொல்கிறேன். மொத்தமாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 550 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஷிப்பிங் தனியாக 100 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து 650 ரூபா ஷிப்பிங்கோட, வித் ஷிப்பிங். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இந்த மாதிரி காயின்லாம் வந்துட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய காயின்ஸ் வாங்கி அதில் இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு கொஞ்சம் வேலை அதிகம். சரிங்களா? அது ஒன்றுனா உட்காந்து கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள்லாம் வந்து இதில் இந்த ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப கொஞ்சம் இதுக்குன்னு மெனக்கிட்டால் தான் இந்த மாதிரிலாம் நம்மளால் தனியாக பிரித்து ஒன்றா நம்ம எடுத்து வைக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து வேலை அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதோட வந்து ஒரு காயின் ஷீட் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 650 ரூபா ஷிப்பிங்கோட. இதில் வந்து காயின் ஹோல்டரு, என்னோடய உழைப்பு எல்லாமே ஃப்ரீ. நான் ஒரு வீடியோலையும் சொல்கிறது அதுதான். காயின் ஷீட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.